டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் என்றைக்கு ஆனாரோ அன்றிலிருந்து இப்படிதான், அங்கிருந்து அது வந்தது, இங்கிருந்து இது வந்தது என்று சொல்வார். ஆனால் எங்கிருந்தும் எதுவும் இதுவரை வரவில்லை. இன்றைக்கு சமூக வலைதளத்திலே மட்டும் அவர் தன்னுடைய சாதனையை கனஜோராக கம்பு சுற்றி கொண்டு இருக்கிறார், வாயிலே வடை சுட்டு கொண்டு இருப்பார். சரி, எந்த நாட்டிலிருந்து எந்த நிறுவனம் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கேட்டால், வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை தாளை எடுத்து காமிக்கிற அது புத்திசாலி தான் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்கள். ஆகவே வெள்ளை அறிக்கையை வெளியிட சொன்னார்களே, அவர்கள் மீது தனி நபர் தாக்குதலை தொடர்ந்து வைப்பதுதான் அமைச்சருடைய சமீபத்திய பிரதான கடமையாக அவர் வைத்திருக்கிறார். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு, ஆனால் திமுக அரசின் புழுகு அரை நாளிலே பாக்ஸ்கான் நிறுவனம் இங்கே புட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறது. 22ஆம் தேதி நாளையிலிருந்து மிக தீவிரமான மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே 3 மணி நேர இடைவெளியிலே வானிலை எப்படி இருக்கும் என்பதை கணித்து சொல்லுகிற வகையிலே நமக்கு வானிலை ஆய்வு மையம் தயாராக இருக்கிறது. ஆனால் அரசு இயந்திரம் இன்றைக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற காரணத்தினாலே மக்கள் கவலையிலும் அச்சத்திலும் இருக்கின்றார்கள். அதே போல் மதுரை மாநகராட்சியுடைய மேயர் ராஜனுமா சட்டமன்றத்தில் இது குறித்து துணை மானிய கோரிக்கையில் கூடுதல் செலவினங்களுக்கான விவாதத்தில் மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது. மதுரைக்கு என்ன செய்தோம் என்று கேட்டார்கள். மத்திய அரசிலிருந்து என்ன செய்தோம் என்று நிதி அமைச்சர் கேட்டார். மதுரைக்கு என்ன செய்தோம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு விடிவு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். இதுவரை மதுரை மாநகராட்சியுடைய மதுரை வரலாற்றில் ஆளுகிற கட்சியிலே வரி முறைகேட்டில் ஊழலில் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள், மேயர் கணவர் கைது, ஏறத்தாழ 23 பேர்கள் கைது, 16க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நிலை, ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு இதுவரை ஆளுகிற கட்சிக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த லட்சணத்திலே இவர்கள் மதுரைக்கு விடிவு காலம் கொடுக்கிறோம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லையே, செல்லூர் ராஜ் அவர்கள் பொறுத்து கொள்வாரா, உதயகுமார் அவர்கள் மனம் உடைந்து போக மாட்டாரா, செல்லப்பா சொல்ல மாட்டாரா என்று கேட்டார்கள். அவருக்கு சட்டசபையிலே நாங்கள் பதில் சொன்னோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 1000 கோடி ரூபாய் பறக்கும் பாலம் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். திருமங்கலத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை ஏறத்தாழ 2800 கோடி ரூபாய் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமரை வைத்து இதே இங்கே ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இப்படி கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே போல் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக அவர்கள் செய்திருந்தால் அது குறித்து நிச்சயமாக நிதியை பெற்றிருக்க முடியும். அவர்கள் மெட்ரோ ரயிலை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். நாங்கள் எய்ம்ஸை பற்றி சொன்னோம், 11 மருத்துவக் கல்லூரி சொன்னோம், ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பற்றி சொன்னோம், 1000 கோடி ரூபாய். அதே போல் பஸ் போர்ட் மத்திய அரசிடமிருந்து நம்ம மதுரைக்கு கரடிக்கல்லில் திருமங்கலம் தொகுதிக்கு வாங்கினோம். இதெல்லாம் அவங்க செயல்படுத்தவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அதே போல் அம்மா அவர்கள் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி இது எல்லாமே அவங்க கிடப்பில் போட்டாங்க. ஆனால் அவர் மதுரைக்கு என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி பூனை கண்ணை மூடிக்கொண்டு கேட்பதை போல் கேட்கிறார். மதுரைக்கு மிகப்பெரிய தலைகுனிவு இந்த மாநகராட்சியினுடைய ஊழல். இன்னும் அதில் எவ்வளவு பேர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற முழு விசாரணையிலே தான் நமக்கு தெரிய வரும். இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க, ஒரு மேயரை நியமிக்க முடியல, எவ்வளோ பெரிய தலைகுனிவு. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.